நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டாரா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக பல செய்திகள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது, அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கௌசல்யாவா, இவை தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இன்றைய தினம் காலை முதல் அர்ஜுனா ராமநாதனின் பதவி பறிபோகின்றது என்கின்ற செய்திகள், தகவல்கள் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு காரணம் இன்று நீதிமன்றம் என்ன நடவடிக்கையை எடுக்க போகின்றது என்பது தொடர்பாக அதனை முன்வைத்தே இந்த கருத்துக்கள் எல்லாம் பரிமாறப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ஜுனாவை பதவி நீக்கம் செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தீர்மானித்திருக்கின்றது. இதுதான் தற்பொழுது நீதிமன்றம் விடுத்திருக்கின்ற அறிவிப்பின் சாராம்சமாக இருக்கின்றது. இதுல என்ன நடந்தது பார்த்தால், அதாவது யாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இருக்கின்றார். அவரை பதவி நீக்கம் செய்ய கோரித்தான் இவ்வாறு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த வழக்கை எடுத்துக்கொள்வதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அடுத்த கட்டமாக இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளுகின்ற போது சில வேளை அவர் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருப்பதற்கு இடைக்கால தடை விதிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவே நீதிமன்றத்தில் என்ன நடக்கப் போகிறது என்கின்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. எனவே இவ்வாறு சட்டத்தரணிகள் சிலர் பேசுகின்றார்கள். சில வேளை இடைக்கால தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே, சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எனவே என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது வேறொரு விடயம். இந்த நிலையில் அடுத்ததாக அடுத்த விதத்தில் அதிகூடிய வாக்குகளை வாங்கிய வேட்பாளராக சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் இருக்கின்றார். ராமநாதன் அர்ஜுனாவின் தங்கை அல்லது நெருங்கிய தோழி, இவ்வாறு எப்படி வேண்டும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் இவ்வாறு அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல தகவல்களை சமூக வலைதளத்தில் பலர் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினராக கௌசல்யா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதான்னு கேட்டால் வழக்கில் என்ன சொல்லப்பட போகின்றது என்பதை பொறுத்து தான் அது அமைந்திருக்கின்றது. ஆனால் இன்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா என்று, அதாவது ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் விலகிவிட்டார் என்று. எனவே இப்படியான சர்ச்சைகள் நிலவிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தான் இது தொடர்பாக தெளிவான ஒரு கருத்தாக இந்த கருத்து அமைந்திருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதை தாண்டி ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பல விடயங்களை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தி வந்தார். அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விடுகின்ற தவறுகள், எமது அரசியல்வாதிகள் விடுகின்ற தவறுகள், அதனை தாண்டி பல விடயங்களை அவர் வெளிப்படையாக பேசக்கூடியவராக இருக்கின்றார். சில விடயங்கள் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினாலும் பல விடயங்கள் சரியான விடயங்களை அவர் பேசி வருகின்றார் என்பதற்கு மாற்றுக்கருத்தில்லை. அதே போல மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் இந்த மாவட்டம் மற்றும் பிரதேசம் சார்ந்த விடயங்களை அவர் எடுத்து முன்வைக்கின்றார். பல கேள்விகளை எழுப்புகின்றார். அது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறுகின்றது. சில வேளை அத்துமீறி பேசுகின்ற போது அது மக்களின் எதிர்ப்பாக மாறி இருக்கின்றது. ஆனால் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு வழங்கி வருகின்றார்கள். அதை தவிர நான் கௌசல்யாவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவேன் என்று ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்து விட்டார். அவரது அடுத்த இலக்கு மாகாண சபையாக இருக்கலாம். அதாவது கௌசல்யாவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிவிட்டு இந்த நீதிமன்ற தீர்ப்பில் ஏதாவது அவருக்கு எதிராக வருகின்ற பட்சத்திலே கௌசல்யாவை நாடாளுமன்றம் அனுப்பிவிட்டு அவர் மாகாண சபை தேர்தலிலே களமிறங்கலாம். முதலமைச்சர் வேட்பாளராக அவர் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது என்கின்ற கருத்தையும் பலர் கூறி வருகின்றார்கள். அதனை அவரும் கூறி வருகின்றார். ஆகவே இப்படித்தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே மாகாண சபை தேர்தல் நடக்குமா என்கின்ற கேள்வி கேட்டால் அதுவும் ஒரு பெருங்கேள்வியாகத்தான் இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி தற்பொழுது பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. எனவே அவர்கள் வைப்பார்களா? அதை தவிர அதிலும் சட்ட சிக்கல்கள் இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றி தேர்தல் முறையெல்லாம் மாற்றப்பட்டதன் பின்னர் தான் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். அதற்கு கால அவகாசம் இருக்கின்றது. ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்வதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டால் பல மாதங்களாக அவர் எந்த ஒரு பதவியும் இல்லாமல் இருக்கின்ற நிலை இங்கு ஏற்படும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஆகவே என்ன நடக்க இருக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பேசினார், காட்டை தூக்கி சொல்லி போட்டார். அப்ப எந்த காட்ட நான் கஞ்சி எங்க கஞ்சி அழலண்டாளு எனக்கு அங்க ஒரு பொம்பளை பிள்ளைன்னு இருந்தேன். அவன் சேர்ந்துதான் பேசினேன். அப்ப நான் கேட்டேன், எனக்கு ஏழாது தாருங்கோண்டு இந்த ஏழாது ஆக்கள் எல்லாரும் வைக்கணும், உனக்கு என்ன ஏழாது காட்டு இருக்கா பாப்போம். அப்படி எல்லாம் கதைச்சு அப்படியா கதைக்கிறது, எனக்கு அப்படியா கதைக்கிறது. நான் கந்தசாமி சிவபாய்க்கம். நான் இருக்கிறது முதலாம் நேசங்குடியிருப்பு.
இன்றைக்கு சம்பளம் காட்டுச்சு இவங்க காசு எடுக்க போகிறேன் 250 ரூபா எடுக்க போவேன். அவருக்கு அந்த பழைய போஸ்ட் மாஸ்டர் இருந்தவர் அவருக்கு தங்க வீடு போட இல்லைன்ட்டு என்னை பார்த்துட்டு போய் அங்கே தட்டி உள்ளுக்குள்ளே போய் சொல்லிட்டு வந்துட்டார். அதுக்கு பிறகு வேண்டும் ஒரு பொடியன் வந்து உனக்கு காசாரெல்லாம் நான் இப்படி எனக்கு இருக்க இயலாது நடக்க இயலாது நான் ஆஸ்பத்திரியில் நான் வந்தேன் என்று சொல்ல அப்படி கொடுக்க இயலாது இங்கே உனக்கு வருத்தம் காட்டு ரெண்டெல்லாம் காய்ச்சி பேசினார். காட்டை தூக்கி சொல்லி போட்டார். அப்போ எந்த காட்டை நான் வச்சு கெஞ்சி அழலண்டு அழுது எனக்கு அங்கே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு இருந்தேன் அவன் சேர்ந்து தான் பேசினேன். அப்போ நான் கேட்டேன் கேளாது தாருங்கோண்டு அந்த ஏழாதாக்கள் எல்லாரும் கழிக்கணும் உனக்கு என்ன ஏறாது காட்டு இருக்கா பார்ப்போம் அப்படி எல்லாம் கதைச்சு அப்படியா கதைக்கிறது வேலை எளியது எனக்கு அப்படியா கதைக்கிறது. அந்த 250 ரூபா காசை நாங்கள் எடுக்க போறது வச்சு வேண்டாங்கிற எவ்வளோ பேச்சு பேசிட்டு சரியான பேருந்து கடைசியாக எல்லாம் வேண்டி 2 பாட்டு தூக்கி நான் கொடுக்க எடுத்து போட்டு கடைசியாக பேருந்து அந்த கடைசியாக எனக்கு கடைசியாக தான் அந்த சம்பள காட்டு பண்ணி தந்தான். இப்போ இதற்கெல்லாம் நாங்கள் என்ன இதற்கு எங்களுக்கு யாருக்கு கதை சொல்றது இதற்கு எங்களுக்கு யார் எங்களுக்கு அச்சரம் எடுக்கிறது வரவில்லை. வேலையில் எளியதெல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். இப்போ காலாவடி 8 மணி 7 மணிக்கு போனேன் நிறைய நான் போயிட்டேன். அங்கே தண்ணி கூட குடிக்காம போனேன். நான் வாங்கி குடிசையை போட்டுட்டு இப்படி செய்வாங்க எங்களுக்கு தெரியாது இப்படி செய்வானு. உங்க வீடுக்கும் போஸ்ட் ஆபீஸுக்கும் எவ்வளவு தூரம்? எங்களை வீட்டுக்கும் எங்கள் சந்தைக்கும் 1 மைல் வருங்க. ஒரு 2 முருங்கையில் இருந்து பாருங்க நடந்தான் போகிறோம். நாங்கள் எங்களுக்கு என்ன சைக்கிள் இருக்கா வாகனம் இருக்கா நாங்கள் மிச்சக்காரர் 2 அப்புறம் எல்லாரும் தூக்கி மிதிக்கிறதா ஐயா கண்ணும் தெரியாது அதுக்குள்ள சுவர் வருத்தம் கூட. நீங்கள் இதுக்கு போக உங்களை ஒழுங்கான முறையில வந்து நடத்த இல்லை அப்படி மரியாதை இல்லாம பேசி உனக்கு என்ன வருத்தம் குடும்ப காட்டை தூக்கி எறிஞ்சவங்க இந்த காட்டை தூக்கி போயிட்டான். இப்படி தூக்கி போட்டுட்டான். எப்படி கிடக்குது இந்த கவுண்டு மேசையில் எங்களுக்கு விரசன விரத்தா கேக்குங்க கண்டு கேக்கு எங்களுக்கு யாருங்க இருக்கிறோம். இது எங்க நடந்த இந்த போஸ்ட் ஆபீஸ்ல நடந்தது? இந்த டவுனுக்கு இருக்கு புதுடி இந்த இடத்த வடிவாசல் சரியா புதுடி இந்த ஆசிரியடி ரோட்டு சிவனர் இந்த இதுல கிடக்கு பக்கத்தான் கிடக்கு போஸ்ட். உங்களோட கிராமத்தின் பேர் முதலாம்பட்டானே நேசங்குடி இருக்கு. சரி ஓகே.